ஜனவரி முதல் தமிழ்நாட்டில் வெளியாகும் திரைப்படங்கள் 8 வாரங்களுக்கு பிறகே OTTயில் ரிலீஸ் ஆக வேண்டும் என்கின்ற தியேட்டர் உரிமையாளர்களின் கோரிக்கையை எப்படி பார்க்கிறீர்கள் என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் சத்தியமங்கலம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாள்ல 2 நாள் 5 நாள் OTTயில் வந்துருச்சுன்னா அவர்களுடைய இது பாதிக்கும். அப்படிங்கும்போது அதை நம்பி இருக்கிற பொருளாதார குடும்பங்களும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். 8 வாரம் கழிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க 8 வாரம் கழிச்சு பார்த்துக்கிட்டும் தப்பில்லைன்னு தான் தோணுது. நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். தியேட்டரில் போய் காசு கொடுத்து பார்க்குறோம், இருந்தாலும் 8 வாரம் கழிச்சு நம்மளுக்கே வருது. ஆனால் தியேட்டருக்கு போனால் ஒவ்வொரு ரேட்டாக வருது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரேட் எதிர்க்கிறானுங்க. பப்ஸ் வாங்கினாலும் 50 ரூபாய்க்கு மேலே வந்துடுது. ஸோ அதனால் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குங்க. ஒரு OTT நம்ம ஒன் டைம் பேமெண்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு சாதகமாக தான். வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் 4 விதமான வேலைக்கு போவாங்க. ஒரே இடத்துல எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போய் தேட்டரில் படம் பார்க்க முடியாது. எங்களுக்கு இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸு OTTP மூலிமா வெளிவிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வீட்டில் எங்கள் வீட்லேயும் நல்ல பெரிய ஸ்க்ரீன் இருக்குது, அதில் நாங்கள் படம் பார்த்துக்குவோம். நாங்கள் இப்போ எங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்கோம். 4 பேர் 4 பக்கம் இருக்கிறோம். 2 பேர் வேலையில் இருக்கிறாங்க, அவங்க அங்கேருந்து வரணும். எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்க்குறதுன்னா எங்களுக்கு இந்த OTTPயில் விட்டாங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. ஒரு காலத்தில் சினிமா தான் போய் பார்க்கணுங்கிற கட்டாயம் இருந்துச்சுங்க. இப்போ அதில் அதுக்கப்புறம் டிவி வந்துச்சு. இதுக்கப்புறம் நிறையா டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு. இதெல்லாம் காலத்தின் கட்டாயங்க. இதை ஏற்று எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் பண்ணணும். ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற வேலைப்பளுவில் எல்லாருமே வீட்டில் உட்காந்து குடும்பத்தோடு பார்க்குறத விரும்புகிறாங்க. அதை OTTயில் இது பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேங்க. உடனே OTTயில் பார்க்க முடியாது இல்லைங்களா? 8 வாரங்கும்போது நம்ம அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஃபெஸ்டிவல் சமயம் அப்படிங்கும்போது ஃபேமிலியாக நம்ம வீட்டில் எல்லாரும் அசம்பிள் ஆகிருப்போம். அந்த நேரம் எதாவது பார்க்கலான்னாலும் பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்ம தேட்டருக்கு போகணுங்கிற சுச்சுவேஷன் வரும். தேட்டருக்காரர்களுக்கு அவங்களுக்கு தான் சாதகமாக அமையும். மக்களுக்கு பொதுமக்களுக்கு இது பெரிய ஒரு ட்ராபேக் தான். ஏன்னா டோட்டலாக கொடுத்தாங்கன்னா ஃபேமிலியோடு உட்காந்து எல்லோரும் வீட்டில் பார்ப்பாங்க. இது தேட்டரில் போய் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும் எங்களுக்கு ஃபேமிலிக்கு. மக்கள் குரல் பகுதியில் சத்தியமங்கலம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.